விரிவான விசாரணைக்கு வித்திட்டவர் எம்.எஸ். ஜாஃபர் சேட். காவல்துறை விசாரணைகள் ஆமை வேகத்தில் நகரும் என்ற நக்கல் மொழியை சுக்குநீராய் சுறுசுறுப்பாக விசாரணைகளை முடுக்கிவிட்டு திடுக்கிடும் தீர்ப்புகளை பெற்று நீதியை நிலைநாட்டியவர் எம்.எஸ். ஜாஃபர் சேட். ஜாஃபர் சேட் 1987ஆம் ஆண்டு இந்திய காவல் பணி IPS பணியில் சேர்ந்தார். 1988 முதல் 1990 வரை தஞ்சாவூரிலும், 1990 முதல் 1991 வரை திருச்சியிலும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளராகவும், பின்னர் ராமநாதபுரம், விருதுநகர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றினார். 1996 முதல் 2000 வரை தமிழக முதல்வரின் பாதுகாப்பு பிரிவு கண்காணிப்பாளராக பணியாற்றினார். 2001 முதல் 2002 வரை செங்கல்பட்டு சரக DIG ஆகவும், பின்னர் மாநகர போக்குவரத்து பிரிவு இணை ஆணையராகவும் பணிபுரிந்தார். 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் IG-ஆக பதவி உயர்வு பெற்றார். 2006 மே மாதம் மத்திய மண்டல IG-ஆக திருச்சியில் பொறுப்பு ஏற்றார். உளவு பிரிவு IG-ஆக மாற்றப்பட்டு 2011ஆம் ஆண்டு ஜனவரியில் உளவு பிரிவு ADGP-ஆக உயர்வு பெற்றார். 18/11/2011 அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் மண்டபம் அகதிகள் முகாம் சிறப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டார். 2019 மார்ச்சில் புலனாய்வு பிரிவு CBCID DGP-ஆக நியமிக்கப்பட்டார். பல்வேறு புதிய வழக்குகளை பதிந்தார். முன்னருள்ள வழக்குகளின் விசாரணையை விரைவுபடுத்தினார். TNPSC தேர்வு முறைகேடு வழக்கு, சமூக ஆர்வலர் முகிலன் காணாமல் போன வழக்குகளை பதிவு செய்து தீர விசாரிக்க ஏற்பாடு செய்தார். அன்றைய அதிமுக அரசு இவரை 26/5/2020 பொது விநியோகம் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு மாற்றியது. அந்த பொறுப்பில் இருந்த DGP பிரதீப் பிலிப்பை இவரின் பொறுப்பிற்கு மாற்றியது. இவர் மீது கூறப்பட்ட பழிகளை கூறிய எதிரிகள் குழிக்குள் தலையை புதைத்துக் கொள்ளும் அளவிற்கு நேர்மையை நிரூபித்து வென்றார்.